ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து என் பையனுக்கான லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். என் பொண்ணுக்கு வந்து 9ஆம் தேதி ஸ்கூலு, என் பையனுக்கு வந்து இன்றைக்கி 5ஆம் தேதி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போவுமே ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி வந்து தயிர் சாதம் தான் எப்போவுமே செய்வேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புளி சாதம் செஞ்சிருவோன்னு புளி சாதம் செஞ்சிட்ருக்கேன். இந்த புளி சாதத்துக்கு ஒரு ஸ்பெஷலான துவையல் ஒன்று தான் அரைக்க போகிறோம். இந்த துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து தனியாக போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு இது கூட வந்து தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக புளி வந்து கொஞ்சம் கழுவி அதை சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா அந்த புளி கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ இதை ஆற வச்சுட்டு வந்துடலாம் தனியாக. இந்த ஆறுற கேப்பில் நம்ம வந்து புளி சாதம் வந்து பண்ணிடலாம். இந்த சட்னி வந்து அந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ புளி சாதம் வந்து எப்படி செய்து பார்க்கலாம். இது கோவில் புளியோதரை, கோவிலில் கொடுப்பாங்களா புளியோதரை அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இன்னும் அதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த புளி சாதத்துக்கு. நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், பூண்டு போட்டுக்கிறேன். நான் வந்து பூண்டு போடுவேன் எப்போவுமே புளி சாதத்தில், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பூண்டு வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த உப்பு கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. புளி சாதத்துக்கு வந்து கலர் பிடிக்காது. ஏன்னா புளி வந்து அந்த புளியோட கலர் தான் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டு அந்த கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து புளி வந்து நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்க்கும்போது ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளியில் இருக்கிற அந்த ஓடு அந்த அந்த கொட்டை எல்லாமே வந்து வந்துடும். அதனால் வந்து இது ஃபில்ட்ரு பண்ணியே ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த கொதிக்கிற கேப்பில் இதை வந்து நம்ம இப்போ அந்த துவையலை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னா சட்னியாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா இட்லி தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மட்டும் இல்லை, புளி சாதத்துக்கு மட்டும் இல்லை, தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதத்துக்கு கூட இந்த துவையல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வேர்க்கடலை வந்து ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருந்தேன். அந்த வேர்க்கடலை வந்து நல்லா அந்த தோல் போகிற அளவுக்கு நான் அந்த தோலெல்லாம் போக வச்சுட்டு இப்போ நான் புளி சாதத்தில் அந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். அந்த புளி கூட கொதித்து அந்த வேர்க்கடலையும் வேகட்டும். இந்த பக்கம் சாதம் வந்துட்டுருக்கு. புளியோதரை லெமன் ரைஸ்க்கு வந்து சாதம் கொஞ்சம் உதிரி உதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்து பக்குவமாக வடிச்சிக்கலான்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொதிக்குது இல்லையா, அதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம். புளிப்பாக இருந்தாலும் அந்த புளிப்பு வந்து கொஞ்சம் அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணும். அதெல்லாம் லைட்டாக உப்பு வெல்லம் போட்டுக்கலாம். புளியோதரை பொடி வந்து நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகா, எள், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வேறு வெந்தயம் இதெல்லாம் போட்டு வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. புளியோதரைக்கு வந்து இந்த மாதிரி திக்காக ஆகணும் அந்த கிரேவி, அப்போ தான் புளியோதரை வந்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இறக்கிக்கோங்க. இப்போ சாதமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட போட்டுட்டு நம்ம அந்த பவுட்ரு வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம கொதிக்கும் போதும் கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்பயும் போடணும். அப்போ வந்து நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அதோட கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த புளியோதரை. நீங்கள் கோவிலெல்லாம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றீங்களா அதே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் தோசை, தக்காளி சட்னி வந்து பச்சையாக அரைச்சி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதை ரெடி பண்ணிவிட்டேன். இதுக்கு உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணிவிட்டேன்.